அனைவருக்கும் இயேசு நாமத்தினால வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, உலகத்தில் எல்லாரும் எல்லா விஷயத்துலேயும் பல தீர்மானம் எடுப்போம். அந்த தீர்மானத்தை எப்படி நம்ம நிறைவேற்றுங்கிறது அவரவருக்கு தான் தெரியும். ஆனால் பைபிளில் ஒரு அருமையான தாசன் ஒரு தீர்மானம் எடுத்தார் பாருங்க. நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் அந்த கொடூர குணமுள்ள அந்த மக்களை ஆச்சரியம் அற்புதமாக நடத்தி வரும்போது ஏகப்பட்ட மனமாற்றம், ஏகப்பட்ட வாக்குவாதம், அவங்க முடிவெடுக்க முடியாத சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ரொம்ப குளறுபடிலாம் பண்ண நேரத்தில் இவர் சொல்கிறாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நீங்கள் யாரை சேவிப்பீங்க யோசிக்கிடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சவால் விட்டு ஒரு கேள்வி விடுறாரு. இன்றைக்கு ஒரு வீட்டில் 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 சபைக்கு போகிறாங்க. 4 பேர் இருந்தால் 4 கட்சியில் இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ளே எப்படி சமாதானம் இருக்குவீங்க? எப்படி ஒரு ஒற்றுமை இருக்கும்? எப்படி ஒரு ஒருமனம் இருக்கும்? இன்றைக்கி அதுதான் பெரிய சீரழிவு. அன்பானவர்களே, அது கிறிஸ்தவ குடும்பங்களுக்குள்ளே இப்படிப்பட்ட சீர்கேடான காரியங்கள் இருக்கவே கூடாது. முழு குடும்பமும் கணவன் மனைவி பிள்ளைகள் கர்த்தருக்கு இசைந்து ஒரு மனதோடு ஒருவரைவர் புரிந்து நேசித்து விட்டு கொடுத்து மன்னித்து கர்த்தரையே முன்வைத்து கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய முன் வரும்போது அந்த குடும்பத்தில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நடு நின்று அதை தீர்த்து தருவார். ஆனால் ஆளுக்கு ஒரு பக்கம் இழுத்த இப்படி 2 மாடு வண்டியில் பூட்ட போட்டு போதுமாங்க, ஒன்று கிழக்கி ஒன்று மேற்க இழுத்தா பிரயாணத்தில் போக முடியுமாங்க? இன்றைக்கு நிறைய பேருடைய மனநிலை அப்படி தான் இருக்குது. யோசுவை போல் நம்ம அவ்வளோ தீர்மானம் எடுப்போம். எந்த சூழ்நிலையும் நாங்கள் குடும்பமாக கர்த்தரை தான் சேவிப்போம். குடும்பமாக உலகத்தை ஆதாயப்படுத்துகிறோமோ இல்லையோ, இன்றைக்கி குடும்பமாக நம்ம கர்த்தர்கள் நம்ம குடும்பத்தை ஆதாயப்படுத்தி இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையும் மறுமையில நித்திய ஜீவனும் பெற்றுக்கொள்ளும். ஒரு நாள் கடவுள் ஒரு குடும்பத்தில் பேசுகிறாரு குடும்ப தலைவன்கிட்ட. இந்நாள் வரை நான் உங்கள் வீட்டிலலாம் இருந்தேன், எல்லோரும் பிரியமாக இருந்தீங்க, கணவன் மனைவி எல்லோரும் நல்ல குடும்ப ஜெபம் பண்ணி நல்லா சந்தோஷமாக சமாதானமாக இருந்தீங்க. ஆனால் நீங்கள் போடுற சண்டை, நீங்கள் போடுற கூச்சல் இதெல்லாம் பார்த்து நான் உங்களை விட்டு வெளியே போகிற நினச்சிட்டேன். ஆனாலும் போகிறதுக்கு முன்னால் ஒரு வரம் கேளுங்க, நாளைக்கு இவ்வளோ நேரத்துக்கு வருவேன், என்ன வரம் கேட்கீங்களோ அதை நான் தந்துடுறேன். உன்னை கணவன் மனைவியோடு சேர்ந்து பேசுகிறாரு. மகன் பைக் வேணுங்க, மகா எனக்கு நல்ல ஒரு 1-1.5 லட்சத்துக்கு நல்ல செல்ஃபோன் வேணுங்க. அந்த அம்மா மனைவி சொல்கிறாங்க, எனக்கு தங்கம் இருக்கிற விலையில் ஒரு 100 கிலோ தங்கத்தை கேளுங்கங்க. புருஷன்காரர் நினைக்கிறாரு, சரி பேசாமல் ஒரு சொத்து வாங்கி போட்டுடலாமோ. கடவுள்கிட்ட என்ன கேட்கலாம் யோசிக்கிறாங்க. பக்கத்தில் அந்த வேலைக்காரன் வந்தாங்க. உடனே அவர் சொன்னார், அந்த வேலைக்காரன் மட்டும் என்ன தேவைன்னா கேட்போமே, வயசான பாட்டி. அவர் சொன்னார், பல இதையும் யோசிக்கிங்க, ஒரே மனசாக எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட அன்புள்ள இருதயம் வேணும்னு கேளு, எனக்கு அன்பு வேணும்னு கேளுங்க, அப்புறம் பார்த்து விட கடவுள் என்ன சொல்கிறான்னு பார்ப்போன்னு. அடுத்த நாள் அதே மாதிரி ஆண்டவர் வந்தார், கேட்டார். உடனே இவன் யோசித்தான், வயசான பாட்டி சொல்கிறது ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லி, ஆண்டவரே உங்கள் அன்பை எங்களுக்குலாம் தாங்க, எங்களுக்கு நீங்கள் அன்பு தந்தால் போதும்னு. உடனே கடவுள் சொன்னாரா, இனி நான் உங்களை விட்டு போக முடியாத, அன்பு இருக்கிற இடத்துல தான் நான் இருப்பேன், நான் இருக்கிற இடத்துல அன்பு இருக்கும், அதனால் உங்கள் கூடவே நான் தங்கியிருந்து உங்களுக்கு தேவையெல்லாம் நான் சந்திப்பேன்னாரு. என்னை மட்டும் நீங்கள் செய்வீங்கன்னு சொன்னாரா. நாமும் கர்த்தரையே செவிப்போம். அல்லேலூயா.